கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த காலவெளியில கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அவர் துதிகள் மத்தியிலே வாசமா இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவிலே கடந்து வருகிற தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கூட கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 46 அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 46 அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதன் நடுவில் இருக்கிறார்? ஏன் இருக்கிறார்? எப்ப இருக்கிறார்? அதுதான் இந்த காலவெளியில் நாம் பார்க்க போறோம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதாவது 2ஆம் வசனம், ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நதிச்சுவதற்கு சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொஞ்சத்திற்கு தொங்கி அதில் பெருகுகின்ற பர்வதங்கள் அதிகாரமே நம் பயம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கிறது காரியம் பாருங்க. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இவ்வளவு காரியம் நடந்தாலும், இப்ப இங்க வாஸ்துதான் எல்லாமே, இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, பூமியே இல்ல. இவ்வளவு நடந்தா கூட நம்ம பயப்படும். ஏன்னு சொன்னா, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். முக்கியமாக இதுல என்ன பார்க்கிறோம்னா, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இதெல்லாம் நடந்தாலும் நம்ம பயப்படாம இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சோ தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்றால் எப்ப இருப்பார், ஏன் இருப்பார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர், இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லா அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர், the book of Acts, 16th chapter from 23. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள் தான். அதனால நான் ஃபுல்லா வாசிக்க விரும்பல. வாசிங்க 23ஆம் வசனம். அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு? யாரு? பவுலோ சீலாவையும். ஹல்லேலூயா. பவுலோ சீலாவையும் என்ன செய்தாங்க? அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். இப்போ பவுலோ சீலாவும் சிறைச்சாலையில இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம வாஸ்து சங்கீதத்துல பார்க்கும்போது அது எப்படி பிரச்சனைகள் இருக்கு, அதே போல இந்த அப்போஸ்தலர்ல கூட பவுலோ சீலாவுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நல்ல அடி வாங்கிட்டாங்க.
5ஆம் வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தார். கட்டப்பட்டவர்களாக கால்கள் தொழுவ மரத்துல மாட்டி வைக்கப்பட்டதான சூழ்நிலையில காணப்படுகிற, சும்மா ஜெயில விட்டுனாங்க ஃப்ரீயா இங்கே உட்கார்ந்துட்டு நல்லா முட்டிப்பட்டு ஜோபனை ஆராதிச்சுட்டு இருக்கலாம். ஆனா இவர்கள் கால்கள் தொழுவ மரத்துல மாட்டப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இவர்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறார்கள். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹalleluya. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். 25ஆம் வசனம். ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். நடுராத்திரியிலே ஸ்தோத்திரம். எல்லாம் மங்கி ஒன்றுமில்லாமல் இருக்கிறதான ஒரு சூழ்நிலை, காரினுள் நிறைந்ததான ஒரு சூழ்நிலை, மனுஷர்கள் எந்தவித நடுமாட்டமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆமென். ஹalleluya. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சது என்று நினைக்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்துல கூட கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற பவுலும் சீலாவும் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹalleluya. அவர்கள் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இக்கட்டான சூழ்நிலையில கூட உன்னை கவனிக்கிற ஒரு ஜனக்கூட்டம் இருக்கு. ஆமென். ஜெயில விட்டாங்க விடு, அவங்க பத்திரமா இருக்கிறாங்க, நம்ம தூங்கலான காவலால இல்ல. அவர்கள் பாடுகிற சத்தத்தை இவர்கள் கேட்டார்கள். ஹalleluya. ஆமென். உன்னை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆனால் உன்னை கவனிக்கிற ஜனக்கூட்டம் இருக்கு. உன்னை கவனிக்கிற ஒரு கூட்ட ஜனம் இருக்கு. அதை நம்ம கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பேசுகிற பேச்சு, நாம் நடக்கிற நடக்கை, நாம் கொடுக்கல் வாங்கல் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு கூட்டம் நம்ம கவனித்துக் கொண்டே இருக்கோம். ஹalleluya. நாம் துதிக்கிறது மட்டுமல்ல, எல்லா செயல்களும் கவனித்துக் கொண்டிருக்கோம். இங்க காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் அதன் நடுவில் இருப்பாரானால் நீ துதிக்கும் பொழுது தேவன் கண்டிப்பா கடந்து வருவார். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம ஒருவேளை உணராம இருக்கலாம், ஒருவேளை நம்ம சோர்வோடு கூட இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை கூட நம்ம உணர முடியாம இருக்கலாம். ஆனா தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்பது உண்மை. அதுதான் உண்மை. உண்மை. ஏன்னா வசனம் பொய் சொல்லாது. ஆண்டவர் பொய் உரையாத தேவன். அவர் பொய் சொல்ல மாட்டார். எங்கே நாமத்திலே 1-2 பேர் கூடுகிறீர்களோ நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் கண்டிப்பா கடந்து வருவார். அது சிறைச்சாலையா இருக்கட்டும், ஒருவேளை யோசிப்பை போட்டது போல ஒரு காய்ந்த தண்ணீர் இல்லாத கிணறா இருக்கட்டும், ஒருவேளை ஸ்தோத்திரம் யோர்தானா இருக்கட்டும், ஒருவேளை சிவந்த சமுத்திரமா இருக்கட்டும், பார்வோனுடைய சேனையா இருக்கட்டும், நீ துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா, தேவன் அந்த நடுவில் வருவார். தேவன் நடுவில் வருவார். ஹalleluya. வந்தா என்ன நடக்கும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ ஹalleluya. ஹalleluya. அஸ்திபாரமே அசையும்படியாய். ஸ்தோத்திரம். பூமியை உலுக்குனாதான் அஸ்திபாரம் அசையும். ஆமென். இல்லனா சும்மா உலுக்கிட்டாக்க அந்த அஸ்திபாரத்துடைய, அதாவது சிறைச்சாலையுடைய செவருங்க தான் அசைந்திருக்கும். ஆனா கர்த்தர் அஸ்திபாரமே அசையும்படியாய் கர்த்தர் பூமியை உலுக்கினாராம். ஹalleluya. ஹalleluya. ஆமென். மிகவும், அதாவது அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. ஒரு ஷேக். நீங்க பூமி அதிர்ச்சி வந்தா என்ன நடக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹalleluya. பெங்களூர் பட்டணத்துல வரல, ஆனா மற்ற தேசங்களில, மற்ற நாடுகளில வந்திருக்கிறத நம்ம டிவி மூலமா பார்த்திருக்கிறோம். என்ன நடக்குது? கர்த்தருடைய பிள்ளையே, பூமி அதிர்ச்சி வந்தா, பூமி அதிர்ந்தா கொள்ளை பொருளான ஜனங்கள் மரித்து போவார்கள். கவனிக்கிறீங்களா? கொள்ளை கொள்ளையாய் ஆத்துமாக்கள் ஜனங்கள் அழிந்து போவார்கள். ஆனா இங்க ஒரு அசைவு நடக்குது, இங்க ஒரு அதிர்வு நடக்குது. மனுஷனை கொல்லுவதற்காக அல்ல, ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக. ஹalleluya. ஹalleluya. சிறைச்சாலையின் அதிகாரியை ரட்சிக்க முடியாது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில வரக்கூடியதான சூழ்நிலைகள் எதற்காக தெரியுமா? அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாய் உன்னை மாற்றும்படியாய், உன்னை பலவானாய் மாற்றும்படியாய், உன்னை எடுத்துக்காட்டாய் வைக்கும்படியாய், உன்னை அநேகருக்கு ஜெபிக்கிற ஒரு கருவியாய் மாற்றும்படியாய் கர்த்தர் சில நேரங்களிலே சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். ஆனா அவர் அதன் நடுவில் இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் முறுமுறுக்கிறவர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். ஹalleluya. அவர் ஆராதனையில் பிரியப்படுகிறதான தேவன். ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் கடந்து வருவார். ஹalleluya. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடந்து அங்க இருக்கிறவர்கள் என்ன நடந்தா, சிறைச்சாலைக்காரன் இப்போ இந்த பூமி அதிர்ந்த உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிடுச்சு. கர்த்தர் வந்தார். கர்த்தர் நம் நடுவுல வந்துட்டார். கட்டுகள் எல்லாம் அதிர்ந்து போய்விடும். கர்த்தர் நம் நடுவுல வந்துட்டார். கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படும். உன் வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் கழண்டு போய்விடும். ஹalleluya. எப்போ கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தும்போது, யோசுவா ஜனங்கள் எல்லாரும் ஆயப்பட்டதுக்கு முன்னால போய் எரிகோவுக்கு போயிட்டு அந்த ஒரு தேசத்தை சுதந்திரிக்க முடியாம அந்த தேசத்தை அந்த மதத்திலே சுத்தி சுத்தி வந்தாங்க. சும்மா ஒருத்தர் வரல, கர்த்தரை ஆராதித்து கொண்டு வந்தாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அந்த எரிகோவின் மதில் விழுந்தது. வெளிப்பக்கமா விழல, உள்பக்கமா விழுந்தது. என் தேவன் ஒரு காரியத்தை செய்தார், அது தீங்குக்காக செய்ய மாட்டார், அவர் நன்மையாகவே செய்வார். ஹalleluya. யாருக்கு எந்த பாதிப்பு வர மாதிரி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். அவர் ஒரு காரியத்தை செய்தார், அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு காரியமாக கர்த்தர் செஞ்சு கொடுப்பார். ஹalleluya. முறுமுறுப்பாக, துக்கமாக, வேதனையாக கர்த்தர் செய்யவே மாட்டார், அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். ஹalleluya. சோ துதிக்கிறதான கர்த்தர் பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் இறங்கி வருகிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். எதின் நடுவில் இருக்கிறார்? துதிகளின் நடுவிலே இருக்கிறார். ஹalleluya. அதுக்கு பிறகு சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாளர் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்றாங்க. அந்த ராத்திரியிலே அவர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹalleluya. ஆமென். அடுத்தது நாம் வாசிக்குவோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிங்க. அக்காலத்திலே ஏபேசு ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினாங்க. ஆமென். பேதுரு சிறைச்சாலையில வைக்கப்பட்டார். அதாவது எப்படி காக்கப்படும்படி, அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். 4 போர் சேவகர்களை வைத்து அவனை காத்து வருகிறார்கள். இப்ப இந்த நேரத்துல ஸ்தோத்திரம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். எது நடுவில் இருக்கிறார்? சபையார் ஜெபிக்கிற வழியிலே. ஹalleluya. யாருக்காக? சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக, பேதுருக்காக ஜெபிக்கிறாங்க. யார் ஜெபிக்கிறாங்க? சபையார் ஜெபிக்கிறார்கள். ஹalleluya. கர்த்தருடைய சபையார் ஜெபிக்கிற வழியில நிறைய நேரத்துல சபையில ஜெபம் சொன்னா நிறைய பேர் வரதில்ல. ஆனா சபையார் ஜெபிக்கிற வழியில கர்த்தர் அநேக கட்டுகளை உடைக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறார். சபையாருடைய ஜெபத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு. ஹalleluya. இங்கே அங்க போய் ஜெபிக்கல. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்தார்கள், ஆராதித்தார்கள். இங்கே பேதுருக்கு நல்ல தூக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆமென்.
ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பிரச்சனை வந்தாலும் அயர்ந்த நித்திரையை கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கட்டளை எடுக்கிறார். சங்கீதம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சோ இவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்துட்டாரு. ஆனா சபைக்கு ஒரு பாரம் இருக்கு, சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, சபைக்கு ஒரு என்ன சொல்ற திட்டம் இருக்கு. அந்த காரியத்துல சபை உறுதியா இருக்கும் பொழுது, சபை என்றால் யார்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், சபை என்றால் விசுவாசிகள். நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற வழியில கர்த்தர் பேதுருவை விடுதலையாக்கினார். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சபையாக ஜெபிக்கிற வழியில அமெரிக்காவில் இருக்கிற உன்னுடைய சொந்தம் விடுதலையாக்கப்படும். உனக்கு தெரிந்தவர்கள் கட்டுகளை அவிழ்க்கப்படும். நீ தேசத்துல எந்த மூல முடுக்கல நீ ஜோபனாலும் சரி, இங்க இருந்து ஸ்தோத்திரம் ஒரு போன் கால் அவ்வளவு சீக்கிரம் போகுதுன்னா என் ஆண்டுடைய பிரச்சனை எவ்வளவு சீக்கிரம் போகுது. ஹalleluya, ஹalleluya. அவர் எல்லா இடத்துல பிரசன்னமா இருக்கிறவர். நீ ஜெபிக்கிற வழியில நீ யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிற, அதனால எப்பவுமே ஜெபிக்கிற ஜெப குறிப்பெல்லாம் சொல்லும் பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்வேன். என்னன்னா, ஒரு வியாதியஸ்தருக்கா ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வியாதியஸ்தர் யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அவங்கள மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்வேன். சும்மா நம்ம வியாதியஸ்தருக்கா ஜெபிக்கிறதை விட, ரட்சிக்கப்படாதவர்களுக்கா ஜெபிக்கிறதை விட, வாலிபர்களின் பொதுவா ஜெபிக்கிறத வாலிபர்கள் இன்னும் யார் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, யார் குடி பழக்கத்துல போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க, அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து கிரியை செய்யும்போது நம்ம ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆமென். அப்ப நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்கு முடியும். ஊழியக்காரருக்கு ஜெபிங்கன்னு சொல்லும்போது எந்த ஊழியக்காரர் பிரச்சனையா இருக்காரு, எந்த ஊழியக்காரர் பலவீனமா இருக்காரு, எந்த ஊழியக்காரர் முடியாத நிலைமையில இருக்கார், பணத்தேவையோட அவளுக்காக அவர்களே நம்ம யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் நமக்கு தெரிஞ்சவங்கள இருந்தாலும் அவர்களே நம்ம மனசுல வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறத நம்மால காண முடியும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அந்த நடுவில் இருக்கிறார். சோ விசுவாசிகள் ஜெபம் ரொம்ப 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 முக்கியமானது. நீ எங்க இருந்து ஜெபித்தாலும் பரவாயில்ல, சபையாய் ஜெபிக்கும் பொழுது, சபையாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, சபையாக ஒற்றுமையாய் ஜெபிக்கும் பொழுது, சபையாக ஒரே ஏக சிந்தையாய் ஜெபிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், சபையாக ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறதான பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். ஹalleluya. கர்த்தர் தேவதூதனை அனுப்பினார். சிறைச்சாலைக்கு ஒரு தேவதூதனை அனுப்பினார். நீ ஜெபிக்கும் பொழுது தேவதூதனை அனுப்புவார். உன்னுடைய ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு கர்த்தருடைய பிள்ளையே. சபையின் ஜெபத்தை கர்த்தர் அவ்வளவு கனப்படுத்துகிறார். சபையாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. ரெஸ்பான்சிபிளா எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றது, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் அவ்வளவு சீக்கிரம் வரத்தை கொடுக்கிறார். அதுக்கு பதில் தருகிறார். ஹalleluya. ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. சபையின் ஜெபம் கேவலமா நினைச்சிடாதீங்க. யாரும் சோம்படுறாங்க விடுங்க, நம்ம என்னத்துக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சபையாய் ஜெபிக்கும் பொழுது ஆனபடினால் தான் பெந்தெகோஸ்தே சபைகளிலே ஒருத்தர் ஜெபம் பண்ணா நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுகிறோம், நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். நம்ம எல்லாருமே மற்ற சபைகளை போல யாராவது ஜெபம் பண்றாங்க நம்ம எல்லாம் சைலண்டா அப்படி உட்கார்றது இல்ல. அவங்க ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதினா ஆமா ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்றோம். அவர்கள் ஆண்டவரே அவளை விடுதலையாக்கும் சொன்னா நாமளும் ஆமென் சொல்றோம். ஏன்னா அது அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து ஒரு ஜெபிக்கிற ஜெபமாக மாறுகிறது. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபையாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்குள்ள வல்லமை. கர்த்தர் என்ன பண்ணாருங்க, ஒரு தேவதூதனை அனுப்பி ஒவ்வொரு காரியம் செய்யும்போதும் கர்த்தர் ஒரு அந்த இடத்துக்கு ஏற்றார் போல, அந்த சமயத்துக்கு ஏற்றார் போல வித்தியாசமான முறையில கர்த்தர் கிரியை செய்கிறார். எல்லாம் ஒரே மாதிரி செய்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். அங்க பேதுரு சீலாவை பூமி அதிர்ச்சி பண்ணது மாதிரி இங்க பேதுருக்கு பண்ணல, பவுலும் சீலாவும் பண்ணது போல இங்க பண்ணல. இங்க இவன் இண்டிவிஜுவலா இருக்கிறார். ஆனா நான் ஒரு தேவதூதனை ஜெயிலுக்குள்ள அனுப்புகிறேன். 4 போர்ச்சேவர்கள், அந்த வகுப்புக்கு 4 போர்ச்சேவர்கள் மத்தியில தூங்கிக் கொண்டிருக்கிறவன் மத்தியில தேவதூதன் இறங்கி வர முடியும். தேவதூதன் கடந்து வர முடிய கர்த்தருடைய பிள்ளையே. தானியேல் சிங்கத்துக்கு மேல இருக்கும் பொழுது கர்த்தர் தேவதூதனை அனுப்பி எல்லா சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்புகள் இருக்கும் பொழுது கர்த்தர் தேவதூதனை அங்கே அனுப்பினார். ராஜா சொல்றான், 4வது நபர் தேவனுக்கு ஒப்பனை
அனுப்பிட்டு என்ன சொல்றாரு? எழுந்துரு. என்ன சொன்னாரு? ஹalleluya. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? தூதன் அவனை நோக்கி, 8ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை தட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றார். 7ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்தது என்று அவன் எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அறையில கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறைக்குள்ள வந்து நின்னாரு. நின்ற உடனே ஒரு பிரகாசம், அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. இதுதான் ஷெக்கினா மகிமை. அந்த ஷெக்கினா மகிமை எங்க வருகிறதோ, அந்த பிரகாசம் எங்க வருகிறதோ, ஸ்தோத்திரம், ஹalleluya. அந்த பிரகாசம் எப்போ வரும்னா, தேவன் வந்துட்டா வந்துரும். தேவன் தூதனை அனுப்பினார், அது வரும். வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். ஸ்தோத்திரம். ஏற்றிருந்தான் சொன்னாரு. ஆனா அவன் எழுந்துக்கும் பொழுது என்ன நடந்தது? கால்களின் சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சங்கிலியை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பலவீனத்துக்கு மெடிசன் கொடுத்தா சுகமாகணும்ன்ற அவசியம் இல்லை. ஹalleluya. உன் கட்டுகள் எல்லாம் கட்ட அவிழ்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. தேவன் வந்துட்டா போதும். தேவன் ஒரு ஷெக்கினா பிரகாசத்தை அனுப்பினால் போதும். கர்த்தருடைய பிள்ளையே, உன் கைகளிலே கால்களிலே இருக்கிறதானே எல்லா சங்கிலிகளும் அவிழ்ந்து போக, அது கழண்டு போக. ஓ நன்றி ரட்சை. இது கர்த்தருடைய பிரசன்னம். ஹalleluya. தேவனுடைய ஷெக்கினா மகிமை. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்திலே இறங்குகிறது. மகிமை மட்டுமல்ல, கர்த்தருடைய மகிமை வந்தாலே போதும். கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்து விடு. ஹalleluya. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றார். ஆமென். உன் அறையை கட்டி பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். பாதரட்சையில எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை, கச்சை என்னும் கட்டை, என்ன செய்யறா? கட்டி இடுப்புல கட்டி கொள்ள வேண்டும். அதாவது நீ வேலை செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்பா, நீ பொறுப்புட்ட இப்போ, அதனால எடுத்து சீக்கிரமா கட்டிக்கோன்னு சொல்லி பாதரட்சை போட்டு, தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள், என் பின்னே வா. ஹalleluya. கட்சி பெண்ணும் வஸ்திரம் அவன் கைக்கு போட்டிருந்தான். அவ்வளவுதான், அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி என்ன இருக்க போகுது? நம்ம இனியும் சிறைச்சாலையில இருந்து எங்க போக போறோம்? அவ்வளவுதான் அப்படின்னு அவன் நினைச்சு வஸ்திரத்தை கூட கீழே போட்டுருந்தான். தேவதூதன் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை எடுத்து போர்த்துக்கொள், வஸ்திரத்தை எடுத்து போர்த்துக்கொள், ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து போர்த்துக்கொள். வேண்டுமா நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்துக்கொள். மீண்டும் நீ தேவ சமூகத்துல வந்துரு. ஹalleluya. உனக்கு துக்கத்தை கொடுத்தது நான் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்த நித்திரை கொடுப்பது நான் தான். ஆனா அதுக்காக நீ அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஏழோ காலங்கள் சிறைச்சாலையில தூங்கி நிற்காத. இது அல்ல என்னுடைய சித்தம், இது அல்ல என்னுடைய நோக்கம், இதற்காக அல்ல நான் உன்னை கொண்டு வந்தது, இதற்காக அல்ல மீன் பிடிக்கிற உன்னை நான் ரட்சித்தது. ஹalleluya. என் பின்னே வா, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொன்னது காரணம் இது அல்ல. மீண்டும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து போர்த்துக்கொள். மீண்டும் எடுத்து போர்த்துக்கோ. என் பின்னால வா, உன்னை முன்ன போ சொல்ல. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தையும் காரணத்தை பாருங்க. நீ முன்னால போ, நான் வரேன், எவனா வந்தா நான் பாத்துக்கிறேன் சொல்லவே இல்லை ஆண்டவர். ஆண்டு சொல்றாரு, நீ என் பின்னால வா, நான் முன்னால. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்துகிறார். நமக்கு முன்னால் அவர் போகிறார். ஹalleluya. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒருவேளை சேவகர்கள் 4 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, யாராவது எழுந்து கிரிய பண்ணாலும் நீ பயந்துருவ, நீ தோத்து போயிடுவ, நீ தோத்து போயிடுவ. நீ என் பின்னால வா, நான் போற முன்னால. ஆண்டவர் முன்னால போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் கொண்டு போயிட்டு வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுறாங்க. ஹalleluya. போயிட்டு அந்த வீட்டு கதவை தட்டுகிறார். அவர்கள் எல்லாரும் ஜெபத்துல இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையார் ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு பலம் உள்ளது பாத்தீங்களா? எல்லாமே சிறைச்சாலையில கொண்டாந்து வெளியே விட்டு தேவதூதன் போல வீடு வரைக்கும் கொண்டாந்து விடுறாரு. வீட்டு வாசல் கிட்ட நின்று என்ன செய்யறாரா? கதவை தட்டுறாரு. இந்த ரோதை என்கிற பெண்ணை ஓடி வந்து யாரும் கதவு தட்டுறாங்களே வந்து திறந்து பாக்குறாங்க.
கர்த்தர் சொல்வார், மூக்கு மேல கை வைக்கிற அளவுக்கு உன் குடும்பத்துல அற்புதம் செய்வேன். கர்த்தர் அப்படி செய்திருக்கார். நம்ம சபையிலேயே கர்த்தர் அவ்வளவு அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. செய்வார். அவள் நம்பவே முடியல. என்னடா இப்பதான் நம்ம பேதுருக்காக ஜெபம் பண்ணிருக்கிறோம், ஆனா பேதுரு வந்து நிக்கிறானேன்னு சொல்லி நம்பவே முடியல. அவள் ஓடி போய் சொல்லுகிறார். வாசிங்க அந்த வசனம். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள், நீ விதட்டுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார். ஆமென். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் அப்போ கூட அவங்க நம்பல. ஒருவேளை அவருடைய தூதன் ஒருவேளை வந்திருக்கலாம். நீ சும்மா சொன்னுக்கிற பேதுருன்னு இல்ல. கத்துக்கிறேன் இந்த அளவுக்கு சபையாசிரியர் ஜெபம் வல்லமை உடையது. அதுக்காக நம்ம சபையில கூட உபவாச ஜெபத்துல கூட அநேக காரியங்களுக்கு செபிக்கிறோம். ஒருத்தர் செபிக்கும் எல்லாரும் கூட சேர்ந்து செபிங்க. அவங்க ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம மௌனமா இருந்தீங்களா, அது தூக்கத்துக்கு நேரம் போயிடும். உங்க சிந்தனைகளை சிதறடிக்கிறதுக்கு காரணமா மாறிடும். அப்ப அந்த ஜெபத்துல ஒற்றுமை இல்லாம போயிடும். அந்த ஜெபத்துக்கு ஐக்கியம் இல்லாத போயிடும். அப்ப அந்த ஜெபம் வேஸ்டா போயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆமென். அதனாலதான் யாருமே அந்த மைண்ட சிதறடிக்கிறதுக்கு விடக்கூடாதபடி எல்லாரும் ஜெபத்திலேயே இருக்கணும். ஒருத்தர் ஜெபிக்கும் போது அவங்க சத்தத்தை விட அதிகமா உயர்த்தி ஜெபிக்க கூடாது. ஒருத்தர் ஜெபிக்கிறாங்கன்னா அந்த சத்தத்துக்கு கீழே குறைவா, ஏன்னா அவங்க ஜெபிக்கிறோட சத்தம் எல்லாருக்கும் கேட்கணும். அப்பதான் அவங்க எப்ப முடிக்கிறாங்கன்னு தெரியும். அப்பதான் நம்ம ஆமேன்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு அவங்க ஜெபத்துக்கு மேல நம்ம கத்திட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. அது ஒழுங்கினமா இருக்கும். சபையில அது ஒழுங்கினமா இருக்கும். ஒருத்தர் ஜெபிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு கீழாக நம்ம எல்லாரும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ஆமென் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் நடுவில் இருக்கிறார். எதிர் நடுவில் இருக்கிறார்? சபையின் நடுவிலே சபையாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். 3ஆம் வசனம். தேவதூதரை கண்டு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனமா? ஆமென். ஆமென். தேவதூதரை கண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றார். யார் சொல்றது இது? ஸ்தோத்திரம். ரத்த சாட்சியா மரிக்கப்பட்டதான தேவன் சொல்றார். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பற்கடிப்பெல்லாம் அப்பவே இருக்குது. ஆமென். பல்ல கடித்தார்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு வாசிங்க. ஆவியினால் நிறைந்தவனாய் ஆமென். வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, ஆமென். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். ஆமென். இங்க என்ன வாசிக்கிறேன்னு சொன்னா, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். ஆமென். ஆமென். தேவன் அவரின் நடுவில் இருக்கிறார். எதின் நடுவில் இருக்கிறார்? நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கிற வேளையிலே. ஆமென். ஹல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து, எப்ப வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியும்? நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது. எப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம்? தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை கனப்படுத்தும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது நம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. நிரப்பப்பட்டு அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை? எல்லாரும் பற்கடிக்கிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க. இவனை சும்மா விடவே கூடாதுன்னு பல்ல கடிச்சு இவன் மேல கல் எறிகிறார்கள். இவன் மேல கல் எறிகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கல்லெறிந்து கொல்லுகிறதான அந்த சூழலில கூட அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது எப்படின்னா, நல்ல ட்ரம் அடிச்சு நல்ல பாட்டு பாடி அப்படி இல்ல. ஆமென். அது அல்ல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறோம்னா
பிரச்சனை இருக்கிற நேரத்துல கூட பசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஒரு கூட்ட ஜனம் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற வேளையில கூட நீ பசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சுபாவம், அதுதான் கர்த்தருடைய பிள்ளையுடைய குணாதிசயம். ஆமென், ஹalleluya. முறுமுறுத்து கோபப்பட்டு எரிச்சலாகி அவளுக்கு விரோதமாய் பேசுகிறது அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள். கல்லெறிகிற சூழ்நிலை ஒரு கூட்டத்தில் நின்னுக்குது, பல்ல கடிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு கோபமா இருப்பாங்க நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையில கூட அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஹalleluya, ஹalleluya. எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. யோவான் 10 தீவிலே தன்னும் தனிமையா விடப்பட்டிருக்கும் பொழுது அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டான். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 வாசிக்கிறோம். அவன் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆமென். ஏன் அவன ஒரு கூட்ட ஜனமா இருந்துச்சு, அவனை உற்சாகப்படுத்த யாரும் இல்ல, அவனை உபத்திரப்படுத்துவதற்காக அவன் பத்மேன தீவிலே தன்னும் தனிமையா விடப்பட்டிருக்கிறான். ஆனாலும் அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டான். இதுதான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளையுடைய சுபாவம், உண்மையான கர்த்தருடைய பிள்ளையுடைய குணாதிசயம். நீ எந்த சந்தர்ப்பத்திலும் ஆவியினுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். எந்த சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு தொடர்பிலே நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆவியானவருடைய தொடர்பிலே நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. அதாவது நேற்று தினத்திலே நான் ஒரு செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒருவர் உழைத்து முடித்து அவர் தன்னுடைய ஊருக்கு போய்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி ஸ்தோத்திரம், அவர் எப்போ சொல்வார், ஆண்டவரே என்னை தனிமையா விட்டுறாதீங்க, என் கூடவே நீங்க எப்பவுமே இருங்க ஆண்டவரே சொல்லி அவர் எப்பவுமே சொல்லி ஜெபம் பண்ணுவாராம். அவர் என்ன சொன்னார்னா, அவர் திடீரென்று தூங்கி பைபாஸ் ரோட்ல அந்த ஃப்ளைஓவர் மேல ஏறதுக்கு அந்த சின்ன ஒரு கேப் இருக்கு பாருங்க, அதுல போய் கார் நின்னுட்டு இருக்குதான். அந்த டைம்ல யாரோ ஒருத்தர் வந்து ஜோரா அவருடைய தொடை மேல அடிச்சாங்களாம். அந்த அடிச்ச அந்த சத்தத்துல அவர் ஏஞ்சினாராம். ஏஞ்சின்னு பார்த்தா எங்கேயோ கார் போய் நின்றுட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவர் ஆக்சிடென்ட் ஆகி அவர் செத்தே போயிருப்பாரு. பயங்கர ஒரு காரியம். ஆனா அந்த அடிச்ச அடி 2 நாள் ஆனாலும் அந்த வலி போலையா. நான் என்ன சொல்ல வரேன், அந்த நேரத்துல ஆவியானவர் கூடவே இருந்தார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த சந்தர்ப்பத்துல நம் ஆவியானவருடைய பிரசன்னத்துல இருந்தா, ஹalleluya, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்துல நாம் இருந்தா ஆவியானவர் உயிரை கூட தப்புவிப்பார். பாருங்க அவரை எப்படி காப்பாத்திக்கிறார் பாருங்க. ஒரு ஆள் தானா ஒரு அடி அடிச்சு அவர் சொல்றார் 2 நாள் என்ன தொட முடியல, அவ்வளவு உட்கார முடியல, நிக்க முடியல, அவ்வளவு மதியம் அவ்வளவு ஜோரம் ஆவியானவர் அடிச்சிருக்காரு. அடிச்சு அவர் எழுப்பிட்டார். சும்மா தட்டி பேருக்கு போல தட்டி எழுப்பிட்டா இவர் ஏஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நடு ராத்திரியில டிராவல் பண்ற நேரத்துல நான் என்ன சொல்ல வரேன், எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவருக்கு நமக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருந்தா, ஆவியானவர் நான் ஆவிக்குள்ளானே அந்த ஆவியானுடைய பிரசனத்துல இருந்தா நீ தூங்கிட்டா கூட கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புவார். நீ சோர்ந்து போயிட்டா கூட கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புவார். எவ்வளவு ஜோரம் அடிக்கணுமோ அவருக்கு தான் தெரியும், அந்த டைம் எவ்வளவு வேணும்னு அவருக்கு தான் தெரியும். அதை கேட்டால் போல உன்னை தட்டி எழுப்பி உன்னை ஆசீர்வதித்து உன்னை நடத்துவார். எல்லாரும் பற்கடிச்சுன்னு அப்படியே கல்லெறிய ரெடியா நிக்கிறாங்க. ஆனா இவரோ ஆவினால நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, பரிசுத்த ஆவினால நிரப்பப்படுகிற பிள்ளைகள் எதிரே இருக்கிற கூட்டத்தை பார்க்க மாட்டார்கள். எதிரே இருக்கிறதான சத்துருக்களாய் நிக்கிறதான சத்துருக்களை பார்க்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டால் இவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்கள், வானத்தை அண்ணாந்து பார்ப்பார்கள். ஹalleluya. அததான் இயேசுவானவர் செய்தார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார். அதே ஜெபத்தை தான் இந்த கடைசி வசனத்துல தேவன் ஜெபிக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறோடைய சுபாவம் அது. வானத்தை அண்ணாந்து பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குணம். வானத்தை அண்ணாந்து பார்த்தால் தேவனை பார்ப்பார்கள், தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள். உனக்கு விரோதமாக இருக்கிற ஜனக்கூட்டத்தை பார்க்க மாட்டார்கள். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவம். அவர்கள் நடுவிலே தேவன் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அதன்
அவன் ஆவினால் நிரப்பப்பட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் அவன் என்ன பார்த்தார்? தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்த்து இயேசுவான நிற்கிறதையும் கண்டு இதோ அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் ஆமென். மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து எப்போ வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாயோ இப்போதெல்லாம் ஆவில நிரப்பப்பட வேண்டும். ஆவியாரோட பிரசன்னத்துல நீ வர வேண்டும். வந்தா நீ வானத்தை அண்ணாந்து பார்ப்ப. நீ வானத்தை அண்ணாந்து பார்த்தா என்ன நடக்கும்? வானம் திறந்திருக்கிறதையும் உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் தேவனுடைய மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் பார்க்கிறேன். உனக்காக எழுந்து நிற்கிறதை நீ பார்ப்பாய் என்று சொன்னார். நீ சோர்ந்து போகவே மாட்டேன். நம்ம எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கறது இல்ல. நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? மனுஷரை பார்க்கிறோம். ஐயோ இந்த சிவந்த சமுத்திரம் இவ்வளவு பெருசா இருக்கு, என் பண பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு, என் பலவீனம் இவ்வளவு பெருசா இருக்கு, எனக்கு விரோதமா இவ்வளவு ஜனங்க கூட்டி இருக்காங்களே நீ பார்ப்பாயானால் வானம் உனக்கு திறந்திருக்கிறது நீ பார்க்க மாட்டாய். உனக்காக பிதாவானவர் எழுந்து நிற்கிறது நீ பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது நம்முடைய பார்வை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? எங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவனை அட்டவசனம் அப்பொழுது அவர்கள் சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவனுக்கு பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை தள்ளியிருந்தார்கள். ஆமென். அப்புறமா அவனை சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தை அங்கே கூட சவுல்கிறார் பாருங்க. அவர்தான் மீன். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், என் சேவான் தொழுது கொள்வேன். அவனை கல்லெறிந்தார்கள். தேவனை தொழுது கொள்ளுகிற வழியிலே கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். ஆமென். பாருங்க, இயேசுவானவர் செய்த அதே காரியத்தை இவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவானவர் கிட்ட கற்றுக்கொண்டான்னு சொல்ல தெரியுது. என் தேவன் இப்படி செய்தார், நானும் அப்படிதான் செய்வேன். நான் இந்த ஜனங்களுக்கு விரோதமான என்ன செய்ய மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். இவர்களை நான் தந்தை ஆண்டவரே சொல்ல மாட்டேன். முழங்கால் படித்த ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது, சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். கர்த்தருடைய பிள்ளையுடைய சுபாவம். தேவன் அந்த நடுவில் இருந்துட்டான். தேவன் அந்த நடுவில் வந்துட்டான். பிரச்சனை நடுவில் அவர் வந்துட்டார்னா அவர் வருவதற்கு நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்தால் நிச்சயமாகவே கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து விஞ்ஞானிகளை குணமாக்கும்படி உம்முடைய கருத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அனுக்கிரகம் செய்தரலும். எதுக்காக அனுக்கிரகம் செய்தரலும்? உம்முடைய வசனத்தை தைரியத்தோடு சொல்லும்படி. ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபம் பண்ணும் போது 30ஆம் வசனம், அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஸ்தோத்திரம். அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சோ தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். தேவன் அது நடுவில் வந்தார். வந்த உடனே என்ன நடந்தது? வேத வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. வேத வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கும்படியாய் தேவன் அது நடுவிலே வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அங்க வந்தார்தான் அந்த வார்த்தையானது தைரியமாய் பிரசங்கிக்க முடியும். அந்த வார்த்தை விடுதலையோட புறப்பட்டு போக முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியமாய் திருவசனத்தை நாம் போதிக்க வேண்டுமானால், யாருக்காவது வசனத்தை சொல்ல வேண்டுமானால் நமக்கு தைரியம் வேணும். தைரியம் எப்ப வரும்? பரிசுத்தாவியால் நிரப்பப்படும் பொழுது. பரிசுத்தாவியானவர் எப்ப வருவார்? நீ ஜெபிக்கும் பொழுது கடந்து வருவார். ஹல்லேலூயா. தேவன் அந்த நடுவில் வருவார். தேவன் அந்த நடுவில் வந்துட்டார். வேத வசனம் தைரியமாய் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. வசனம் தைரியமாய் வந்துச்சுன்னா விடுதலையோடு ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிட்டா அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்படும். அநேகர் தொடரப்படுவார்கள். அநேகர் விடுதலையாக்கப்படுவார்கள். அநேகர் ஊக்குவிக்கப்படுவார்கள். அநேகர் உத்தப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள்
முடியும். தேவனால் நடுவில் வந்தாதான் முடியும். கடைசியாக நான் ஒரு வசனத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 இருந்து சில வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாக சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். ஆமென். தன் மனைவியாகிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆமென். போதுங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடைசியாக 2 பேருமே ஒருத்தர் கொண்டு போய் அடக்கப்பட்டு வரதுக்குள்ள இன்னொருத்தரும் என்ன சொன்னாங்க, இன்னொருத்தர் மறிச்சாங்க, அவங்களே கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. நான் இங்க சொல்ல வர காரியம் என்னன்னா, பொய் சொல்லுகிற நேரத்துல நிலத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, எல்லாரும் செய்றாங்களே, நம்மளும் நிலத்தை வித்து கொடுக்கலான்னு அவங்களும் நிலத்தை விட்டாங்க. நல்லது, நல்ல ஒரு தீர்மானம், நல்ல ஒரு உற்சாகம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா பொய் சொல்லினாங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்துல போய் சொன்னாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நீ ஜெபிக்கும் போது மட்டும் இல்ல, நல்ல கவனிச்சுக்கோங்க கத்துக்க பிள்ளைகள், ஜெபிக்கும் போது மட்டும் இல்ல, ஆராதிக்கும் போது மட்டும் இல்ல, சபையா ஜெபிக்கும் போது மட்டும் இல்ல, ஆவில நிரப்பப்பட்டு அவானத்தை அண்ணன் பார்க்கிறப்ப மட்டும் இல்ல, வசனத்தை போதிக்கிறப்ப மட்டும் இல்ல, நீ செய்யற சின்ன சின்ன காரியம் கூட செய்யும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே எல்லாமே அவர் உன்னை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் உன்னை பார்த்து கொண்டே இருந்தார். நீ உணராம போலாம், ஆனா இங்க கேட்கிறாரு பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அதை நீ எடுத்து வச்சுக்கின, எனக்கு இது வச்சுக்கினேன்னு சொல்லியிருந்தா பேதுரு ஒண்ணு சொல்லியே இருக்க மாட்டாரு. பேதுரு பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருந்தது என்ன? நீ ஏன் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் சொன்ன? இப்ப பேதுரு கிட்டதான் போய் சொன்னான். ஆமென். அப்போ ஆவியானவர் அங்க இருக்கிறார். நீ ஊழியக்காரர்கிட்ட போய் சொன்னா அது தேவனுக்கு போய் சொன்ன மாதிரி, நீ மற்ற விசுவாசிகள் இடத்துல போய் சொன்னா நீ மறைச்சா அது தேவனுக்கு மறைச்ச மாதிரி. சோ ஆவியானவர் என்ன செய்கிறார்? எல்லா நேரத்திலும் ஒரு கத்துடைய பிள்ளையோட கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிற ஒரு வசனம் இருக்கு. பரிசுத்தவான்கள் கூடி பேசிக்கொண்டு ஆவியானவர் அது கவனிக்கிறாராம். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? மல்கியா 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசிக்கொள்ளும். கர்த்தர் அவர் பரலோகத்திலிருந்து மல்கியா 3ஆம் அதிகாரம் வாசித்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யார் பேசுறது? ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். நம்ம பேசும்பொழுது, நம்ம கூடி பேசும்பொழுது மிகவும் கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் கவனித்து கேட்கிறவரா இருக்கிறார். அதுக்கப்புறம் என்னவா? ஞாபக புத்தகம் வேற வச்சிருக்காராம். ஏன்னா அதுல இருந்து ஞாபக புத்தகத்துல ஒரு பாயிண்ட் போய் உட்கார்ந்துரும். கர்த்தர் அதுல எழுதிடுவாரு. கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமா இருக்கணும். அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எல்லாம் நோட் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவாருங்க. ஹல்லேலூயா. ஞாபக புத்தகத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சிருவாரு. நம்ம கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்ல நம்ம இவ்வளவு காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒவ்வொரு காரியமும் நம்ம இன்னைக்கு அப்போஸ்தலர்ல தான் பார்த்தோம். ஏன் இவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய வைராக்கியம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பு? ஏன் சபையா ஜெபிக்கிற ஒரு ஜெபம்? ஏன் பரிசுத்த ஆவியோட அனுக்கிரகத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு அனுபவம்? ஏன் தேவனுக்கு இவ்வளவு ஒரு வைராக்கியம்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை. என் மீட்பர் ஹல்லேலூயா அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்துவிட்டது. யோபு சொன்னாரே, யோபு இன்னும் பார்த்தவே இல்லை, அவர் சொல்றார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாளில் அவர் என்ன செய்வார்? யோபின் மேல் வருவார், கடைசி நாளில் வருவார். அவருக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கு அப்போஸ்தலர் வந்து கற்பூரா பார்த்தாங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
போறத பார்க்கறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே காணப்படுகிறார். நாமும் இந்த அப்போஸ்தலர்ல வாசித்த எல்லாவற்றிலும் ஒரு பலமாய் நிற்க முடியும். ஆவியானவர் கடந்து வருவார். ஆவியானவர் அதன் நடுவில் இருக்கிறார். உங்க நடுவில் இருக்கிறார். உங்க பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறார். உங்க போராட்டத்தின் மத்தியில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. முறுமுறுக்காம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நமக்குள்ள விளங்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க மறந்துடாதீங்க. நிறைய வாட்டி அந்த சங்கீதத்தை வாசித்திருக்கிறோம், மனப்பாடமா கூட தெரியும் நமக்கு. ஆனா அந்த ஒரு லைன், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், பிரச்சனை நடுவில் இருக்கிறார், போராட்டத்தின் நடுவில் இருக்கிறார், வியாதியின் மத்தியிலே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போயிட்டியா? துன்பத்தோடு கூட இருக்கியா? ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை? ஏன் இன்னும் சில காரியங்கள் நடக்கல? ஏன் என் பிள்ளைகளுடைய காரியம் நடக்கல? ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதுதான் சங்கீதம் 46 அதிகாரம் 5ஆம் வசனத்துல தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசைக்கப்படாது. நீ அசைக்கப்பட மாட்டாய். நீ ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டாய். ஏன்னா தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ துதிக்கிற பிள்ளையானால், நீ ஜெபிக்கிற பிள்ளையானால், நீ கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையானால் தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் நீ அசைக்கப்பட மாட்டாய். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையிலிருந்து மீட்டவர் உன்னை மீட்க மாட்டாரா? பவுலையும் சீலாவையும் தொழுமரத்துல மாட்டி வைத்திருந்த அவரை விடுதலாக்கினவர் உன்னை விடுதலாக்க மாட்டாரா? ஆமென். எரிகோவின் மதிலை விழ பண்ணினவர் உனக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை விழ பண்ண மாட்டாரா? ஏன் சோர்ந்து போயிட்டீங்க? ஏன் துக்கத்தோடு கூட இருக்கீங்க? ஏன் வேதனையோடு கூட இருக்கீங்க? எழுந்திருங்க, எழுந்திருங்க. கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிங்க. உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை மீண்டுமாய் போட்டுக்கொள். உன்னை பரிசுத்த ஆவியுடைய மகிமையை மீண்டுமாய் தரித்துக்கொள். கர்த்தருடைய பிள்ளையே, எழுந்திரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை காணும்படி உன் கண்களை கர்த்தர் திறக்கும்படியாய் விரும்புகிறார். உனக்காக பிதாவின் வலது பாசத்திலே தேவகுமாரன் எழுந்து நிற்கிறதை காணும்படி கர்த்தர் உன் கண்களை திறக்கும்படி விரும்புகிறார். நீ எழுந்திரு கர்த்தருடைய பிள்ளையே. உனக்காக நாமே செய்து முடிப்பார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள். உயிர்த்தெழுந்த வல்லமையினால நீ அப்போஸ்தலர்கள் எழுப்பி அவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அப்போஸ்தலர்ல பவுலை குறித்து பார்க்க முடியும், பேதுரு குறித்து பார்க்க முடியும். கர்த்தர் அற்புதமாய் வல்லமையை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். உன்னையும் அப்படியே அவர் பயன்படுத்துவார். உன்னையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம். நீ எழுந்திரு. அருமையான அந்த நல்ல காலை வேளைக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களை ஒன்று கூட்டி சேர்த்ததுக்கு நன்றி சுவாமி. தேவ கிருபை தயவு எங்களோடு இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஆமாண்டவரே, இன்னைக்கு நீங்க எங்க தைரியப்படுத்துறீங்க ஆண்டவரே. எங்க தீர்மானத்தின் நடுவிலே தேவன் இருக்கிறார். எங்களுடைய காரியத்தின் மத்தியிலே தேவன் இருக்கிறார். எங்க பலவீனத்தின் மத்தியிலே தேவன் இருக்கிறார் என்று ஒரு உறுதிப்பாடு எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி சுவாமி. நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும். எழுமட்டும் ஆண்டவரே. அப்பா, இடத்தை விட்டு எழுமட்டும் ஆண்டவரே. ராஜா, மகிமையை தரித்துக் கொள்ள உதவி செய்யும். ஆராதிக்க, துதிக்க, கனம் பண்ண கட்ட உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வசனங்களை கேட்டு போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே ராஜா. அந்தகார கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பொல்லாத கிரியைகள் கொண்டு வருகிற எல்லா அசுத்த கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நான் கடித்துக் கொள்கிறேன். விடுதலை ஆக்குவீராக. எல்லா பிரிவுதிப்பீராக, வழிநடத்துவீராக. தாழ்த்து அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக.